Sudhar Major, Army Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Generals, Secretary, Ex-Servicemen Welfare Association, Aruppukkottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. Sainik Rest House or Integrated Sainik Complex. இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் அமைத்தல் சம்பந்தமாக மத்திய அரசின் இராணுவ அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் இருந்து ஒரு கடிதம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் எழுதப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை பொறுத்தவரை அனைத்து மாநில தலைநகரம் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் சைனிக் ரெஸ்ட் ஹவுஸ், அதாவது இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் அமைக்க சம்பந்தப்பட்ட மாநில அரசு இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும். ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் கட்டிடமும் கட்டி தர வேண்டும். இதற்கான செலவினம் என்பது மத்திய அரசு 50%, மாநில அரசு 50% என்பதாகும். இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கடந்த 79வது சுதந்திர தின விழா 15 ஆகஸ்ட் 2025 அன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாதாவரத்தில் 33,000 சதுர அடியில் 22 கோடியில் இராணுவத்தினர் வசதிக்காக இராணுவத்தினர் தங்கும் விடுதி கட்டி தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கிலிருந்து ஒரு கடிதம் தமிழக அரசுக்கு எழுதப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பொறுத்தவரை இராணுவ அமைச்சகத்தின் கடிதம் மற்றும் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கிலிருந்து தமிழக அரசுக்கு எழுதப்பட்டுள்ள கடிதம் முக்கியமாக இன்டிகிரேட்டட் சைனிக் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம், அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் வசதிக்காக மாவட்ட முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகம், அதாவது ஜில்லா சைனிக் போர்டு, சிஎஸ்டி கேண்டீன், இசிஹெச்எஸ் எல்லாமே ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டு செயல்பட்டால் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு நல்லதொரு வசதியை ஏற்படுத்தும் என்ற நோக்கமே இந்த இன்டிகிரேட்டட் சைனிக் காம்ப்ளெக்ஸ் என்பது அனைத்து மாநில தலைநகர் மற்றும் மாவட்ட தலைநகர்கள் அமைத்தல் சம்பந்தமாகத்தான் இந்த நடவடிக்கை. வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். Central government decision for construction of Sainik Rest House Integrated Sainik Complex in all state capital and district headquarters. மாநில மாவட்ட தலைநகரங்களில் இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த சைனிக் வளாகம் பற்றி தான் இந்த வீடியோ. முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். இதுதான் அந்த கடிதம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேரிலிருந்து ஒரு கடிதம் 26 ஜூலை 2024 அன்று த சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு எழுதியிருக்கிறாங்க. சப்ஜெக்ட் ரிகார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சைனிக் ரெஸ்ட் ஹவுஸ் இன்டிகிரேட்டட் சைனிக் காம்ப்ளெக்ஸ். அதுதான் இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் பற்றி தான். இதில் என்ன கூறியிருக்கிறான்னு கேட்டால், ஒரு சில ஸ்டேட்டில் பஞ்சாப், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ராஜஸ்தானில் இந்த சைனிக் ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் அந்த இன்டிகிரேட்டட் சைனிக் காம்ப்ளெக்ஸ் என்பது உள்ளது. அதேபோல் மற்ற மாநிலங்களிலும் இருத்தல் சம்பந்தமாக இது பற்றி 31st கேந்திரிய சைனிக் போர்டு மீட்டிங்கில் இராணுவ அமைச்சர் அவங்க தலைமையில் நடந்தது. அப்பொழுது தான் இந்த டிசிஷன் என்பது முடிவு என்பது எடுக்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதற்கான இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும். டு ப்ரொவைடட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த விதமான ஃபீஸு, அதாவது கட்டணம் இல்லாமல் அவங்களுக்கு இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 50% ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். மெயின்டெனன்ஸ் அந்த ஓனர்ஸ் இதெல்லாமே ராஜ்ய சைனிக் போர்டு, அந்த ஜில்லா சைனிக் போர்டு என்பதாகும். இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கிலிருந்து ஓடி கடிதம் தமிழக அரசுக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதாவது ரிக்வெஸ்ட் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டிகிரேட்டட் சைனிக் காம்ப்ளெக்ஸஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு கமென்சிங் வித் தி மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஃபஸ்ட்டில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் அதை கமென்ஸ் பண்ணணும்னு தான் எழுதியிருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறது அப்ரூவ் ஸ்டேட் வைட் பிளான் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் இன்டிகிரேட்டட் சைனிக் காம்ப்ளெக்ஸஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட். இந்த எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த இராணுவத்தினர் தங்கும் விடுதி
இராணுவத்தினர் ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் அமைக்க அதுக்கு உண்டான அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும். அப்புறம் பேஸ் 1 ஃபஸ்ட்டு மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அடுத்து அனைத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 2 முதல் 3 ஏக்கர் நிலம் அதுக்கான ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மற்றும் இதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் லீகிலிருந்து தமிழக அரசுக்கு அந்த ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் 79வது சுதந்திர தின விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது முன்னாள் படை வீரர்களுக்காக ரூபாய் 22 கோடியில் தங்கும் விடுதி. தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதாவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய தங்கும் விடுதி 22 கோடி ரூபாயில் கட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்கள் என்ற ஒரு செய்தி தான் இது வந்தது. இது பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். தமிழக முதல்வர்கள் ஏற்கனவே தமிழக கேபிட்டல் தலைநகரத்தில் இராணுவத்தில் தங்கும் விடுதி அமைக்க அறிவிப்பு செய்துள்ளபடி மற்ற தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலும் இதுபோன்று இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் கட்டி தருவார்கள், அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதற்காகவே இந்த தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை தமிழ்நாடு எக்ஸ் லீகிலிருந்து கூறியிருப்பது, we believe தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் accept the decision of central government for the welfare of service men and ex-servicemen. மத்திய அரசின் கோரிக்கையின்படி தமிழக முதல்வர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டிலும் ஏற்கனவே அவர்கள் சென்னையில் இராணுவத்தினர் தங்கும் விடுதி என்பது கட்டித்தர அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலும் இராணுவத்தினர் தங்கும் விடுதி ஒருங்கிணைந்த இராணுவத்தினர் வளாகம் கட்டித்தர தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் நம்புகிறோம். இது கூடிய விரைவில் இந்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்ட கோரிக்கையையும் வைக்கின்றோம். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.